வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை தட்டி தூக்கி உள்ள வைக்கும் சிபிஐ. விஜய்க்கு பறந்த சம்மனு, டெல்லிக்கு போகலையா விஜய், கடும் கோபத்தில் சிபிஐ. இந்த செய்தியுடன் ஒரு நடிகராக சக்சஸ்ஃபுல் மேனா இருக்கலாம் விஜய், ஆனா ஒரு அரசு கட்சி தலைவராக அவர் சரியா நடந்துக்கல அப்படின்றது விஜய் ரசிகர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நிறைய பேர் வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையானது முடிவுக்கு வருகிறது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டு வெளியே வரப்போறார் என்ற விஷயமானது நமக்கு தெரியல. அவருக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக சிபிஐ ஆனது விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. விஜய் அவர்கள் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இந்த 2 நாளும் சிபிஐ ஆஜராக சொல்லியிருந்தாங்களா. சிபிஐ அலுவலகத்தில் போய் ஆஜராகி இருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் நாள் விசாரணைக்கு விஜய் அவர்கள் நல்லாவே ஒத்துழைப்பு நல்கினார். இன்னும் ஒரு நாள் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொன்னாங்க. இல்லைங்க, கட்சி பணி இருக்கிறது, நான் போயிட்டு ஆஜராகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சிபிஐ ஆனது அனுப்பி வச்சாங்க. அதனால ஒரு நாள் விசாரணையோடு சென்னை திரும்பினாரு. பிறகு அதே ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மீண்டும் கூப்பிட்டாங்க. விஜய் அவர்கள் 12ஆம் தேதி போனாரு, ஆஜரானாரு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்தாரு. அது மட்டும் இல்ல, உணவு இடைவெளியின் போது கூட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை விசாரிப்பதாக இருந்தால் விசாரிக்கலாம், நான் வழக்கறிஞரை சந்திக்க போறதில்லை, ஓய்வெடுக்க போறதில்லை, 2 மணி நேரம் வீணியன், நீங்க ஓய்வெடுப்பதா இருந்தா ஓய்வெடுங்கப்பா ஆபீஸருங்களே, ஆனா என்னை விசாரிக்கணும் தொடர்ந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அனுமதி கொடுத்தாரு. அதனால சிபிஐ ஆனது என்னவெல்லாம் கேள்வி கேட்டதோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் அவர்கள் டக்கு டக்குன்னு பதில் சொன்னாரு. நல்ல ஒத்துழைப்பு நல்கினாரு. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில ஒரு நாள் இருங்க, கூடுதலாக உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சென்னை திரும்பியாக வேண்டும், சமத்துவ பொங்கல் கொண்டாட போகின்றேன் கட்சி சார்பில் அப்படின்னு சொன்னாரு. சரி, பொங்கல் திருவிழா என்றாலே தமிழகம் தானே, போயிட்டு வாங்க அப்படின்னு சிபிஐ ஆனது விஜயை அனுப்பி வைத்தாங்க. விஜய் அவர்களும் சென்னை திரும்புவதற்கு முன்பாக சிபிஐ கிட்ட ஒரு உத்தரவாதத்தை அளிச்சுட்டு வந்தாங்க. என்ன உத்தரவாதம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி நான் வரேன், அத தயக்கமே இல்லை, சம்மன் மட்டும் அனுப்புங்க போதும் அப்படின்னு சொன்னாரு. சரி, 2 நாள் விசாரணைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அழகா ஒத்துழைப்பு நல்கினாரு. 2வது முதல் நாள் சம்மனுக்கே பாத்தீங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா எந்த ஒரு அரசியல் தலைவரும் முதல் நாள் சம்மன் அனுப்புனாங்கன்னா ஐயோ என்ன பிரச்சனையா இருக்குமோ, போலாமா போகக்கூடாதா, இது வழக்கறிஞர்கிட்ட பாத்தீங்கன்னா ஆலோசனை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சம்மனுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன், நம்முடைய செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் ஈடி ஆனது சம்மன் அனுப்பி அனுப்பி பார்த்து கடைசி வரைக்கும் அவர் ஆஜராகவே இல்லை. ஜாமீன் கிடைத்த பிறகுதான் ஈடி விசாரணைக்கு கூப்பிட்டா போறேன் அப்படின்னு சொன்னார். சோ அந்த அளவுக்கு பல பேர் சம்மனுக்கு ஆஜராகுவதே கிடையாது. விஜய் கூப்பிட்ட உடனே போனாரு 2 நாளும். அதனால விஜய் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அதனால தான் சென்னைக்கு அவர் எப்போதெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாரோ எந்தவித தடங்களும் இல்லாம அனுப்பி வச்சாங்க. ஆனா திடீர்னு வெள்ளிக்கிழமை விஜய்க்கு சம்மன் வருகிறது. அந்த சம்மனை பார்த்த பிறகு விஜய்க்கு ஷாக்கு. இந்த முறை போக முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டாரு. ஏன்னா வேட்பாளர்களை நேர்காணல் செய்ய போகின்றாராம் விஜய் அவர்கள். அதனால என்னால நீங்க கூப்பிட்ட நாள் வர முடியாது அப்படின்னு நம்ம சிபிஐக்கு ரிப்ளை பண்ணி இருக்கிறாரு. அவங்க வழக்கறிஞர் மூலமாக சிபிஐ ஆனது கடுப்பேறி போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ விசாரணையை வேண்டி விரும்பி கேட்டவரே நம்முடைய விஜய் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை சம்மன் வந்துருதா, சனிக்கிழமை ஒரு அறிக்கை விடுறாரு நம்முடைய விஜய் அவர்கள். என்ன அறிக்கை விடுறாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க கட்சி சார்பில் 10ஆம் தேதி வேட்பாளர் நேர்காணல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் சம்மன் பார்த்த உடனே சம்மனுக்கு ஆஜராகாம தப்பிக்கணும் என்பதற்காகவே வேட்பாளர் நேர்காணலா அப்படின்னு சிபிஐ நினைக்குமா இல்லையா? அதுலயும் கூப்பிட்ட நேரத்தில் வரேன்னு சொன்னியா, அதுவும் நினைப்பாங்களா இல்லையா? அதனால சம்மனை பார்த்த பிறகு வேட்பாளர் நேர்காணலா அப்படின்னு கடும் கோபத்தில் இருக்கிறது சிபிஐ. இந்த சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் அடுத்த சம்மன் அனுப்புவாங்க. அடுத்த சம்மனுக்கும் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடினார்கள் என்றால் விஜய் அவர்களை கைது பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்மனுக்கு சிபிஐ ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு விளக்கம் அளித்திருந்தார்கள் என்றால் விஜய் மீது எந்த ஒரு கருப்பு புள்ளியும் படியாது. ஆனா ஒருவேளை விஜய் சொல்றது சும்மா விசாரணையில் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சாக்கு பக்கம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சிபிஐ நினைச்சதுன்னா அடுத்த சம்மனுக்கு ஆஜரானார்னு வச்சுங்களேன், விஜய் அவர்களை விட மாட்டாங்க, கைது பண்ணிடுவாங்க. எப்பா நீ வெளியே போற,
ஆனா மீண்டும் இன்னொரு சம்மனுக்கு நீ ஆஜராக மாற்ற, அதனால விசாரணை முடிகிற வரைக்கும் உன்னை கைது பண்றேன்னு சொல்லி கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க. அதனால டெல்லிக்கு இன்னைக்கு விசாரணைக்கு போகாதது சிபிஐ கோபப்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா ஏற்கனவே 2 நாள் விசாரணை முடிஞ்சு போச்சு, இனிமே போறது இல்லைன்னு தானே சொன்னாரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனால் அதுல நிறைய சிக்கல் இருக்குங்க. ஏன்னா தவேகா சார்பிலேயே நிறைய ஆவணங்களை சிபிஐ கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்களும் நிறைய பதில் அளித்திருக்கின்றார். ஸோ அந்த பதிலுக்கும் கையில வாங்கினாங்க இல்லையா சிபிஐ அதிகாரிகள், அந்த ஆவணத்துக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருந்தா அந்த முரண்பாடுகள் பற்றி விஜய் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த முரண்பாடுகளுக்கான பதில் சரியா இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் வெளியே வருவாருங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஆவணங்கள் ஒன்று சொல்லுது, விஜய் ஒன்று சொல்றாரு, அப்போ குற்றத்துக்கான காரியதரிசியே விஜய் தான் உள்ள வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் உள்ள இருப்பாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சம்மனுக்கு ஆஜராகாதது சிபிஐ கோபப்படுத்தியிருக்கும். அதனால விஜய் அவர்கள் எப்ப ஆஜரானாலும் சரி விஜய தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படி சிபிஐ ஆனது கரார் காட்டியிருக்கிற இந்த தருணத்துல விஜய் ரசிகர்களுக்கும் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஜனநாயகன் படம், இந்த படத்தினுடைய சென்சார் சர்டிபிகேட் தொடர்பாக மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் சென்சார் அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடந்தது. கடைசியில் ஏப்பா ஒன்று மேல்முறையீட்டுக்கு போத்தா போங்க, இல்லைன்னு வச்சுங்களேன் சென்சார் அதிகாரிகள் மீண்டும் மீளாய்வு தான் செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனா பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால மறு ஆய்வுக்கே நாம படத்தை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்சாருக்கு அனுப்புனாங்க. எப்படியா இருந்தாலும் 20 நாள்ல பாத்தீங்கன்னா மறு ஆய்வுக்காக ஒரு புதிய குழுவை போடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சொன்ன மாதிரியே 20 நாளைக்கு முன்பாகவே இந்த படத்தை சென்சார் பண்றதுக்கு புதிய குழுவை போட்டாங்க. அந்த குழுவானது நேத்து தான் படத்தை பார்த்து சென்சார் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திடீர்னு சென்சார் பண்ணுகின்ற குழுவில் இருக்கின்ற ஒரு ஆளுக்கு உடல்நல சரியில்லை. இப்போ விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பேர் இடிங்கும். ஏன்னா சென்சார் பண்ற நாள்ல போய் திடீர்னு ஒரு ஆள் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறு ஆய்வுக்கு படத்தை இன்னைக்கு நாங்க வெளியிட முடியாதுப்பா, நாங்க இன்னொரு நாளைக்கு படத்தை பாக்குறோம் அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு பேர் இடியா இருக்கும் பாத்துங்களேன். ஏன்னா இந்த தருணத்துல திரைத்துறையிலிருந்து எந்த ஒரு புதிய படமும் வரல. இப்ப விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் நேத்து சென்சார் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த வெள்ளிக்கிழமை படமானது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். எல்லாமே டிஜிட்டல்ல இருக்கின்ற காரணத்தினால பரிந்துரைக்கிறாங்க இல்லையா, என்னென்ன திருத்தம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு சென்சார் போர்டு அந்த திருத்தத்தை எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரிண்டா இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிண்டா இருக்கலாம், எல்லாமே 2 நாள்ல என்னென்னலாம் கட் பண்ண சொன்னாங்களோ கட் பண்ணிட்டு என்னெல்லாம் சரி பண்ண சொன்னாங்களோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு படத்தை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களாம். ஆனா திடீர்னு இந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய குழுவில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால இனிமே அவருக்கு எப்போ உடம்பு நல்லா வருது, மீண்டும் எப்போது அந்த படத்தை பார்த்து சென்சார் சர்டிபிகேட்டுக்கு பரிந்துரைப்பது. அதனால அதுலயும் பெரிய இடி தான் விஜய்க்கு. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரியும் ரஞ்சனி நாச்சியார். ரஞ்சனி நாச்சியார் யாரு? தவேகா நிர்வாகி. அந்த அம்மா நேத்து பேட்டி அளிச்சிட்டாங்க. ஒரு நடிகரா இருந்தா விஜய் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகன் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல ரசிகர்கள் விஜயுடைய தொண்டர்களா இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்க விஜய் அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நான் விஜய் அவர்களை தலைவரா பார்த்தேன். ஒரு தலைவன் என்பதற்கும் ஒரு சினிமா படத்தினுடைய ஹீரோ என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நடிகருக்கும் தலைவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தலைவன் என்கின்றவன் யாரு? லீடர். லீடர்னா என்ன? லீட் பண்ணிட்டு போறவன், வழி நடத்தி செல்லுகின்றவன். அப்போ தலைவன் வழி நடத்துவது அவனுக்கான பண்பு நலங்களும் சேர்த்தே தான் எல்லாரையும் வழி நடத்தும். வெறுமனே ஏப்பா இந்த வழி போ அந்த வழி போன்னு சொல்றதுல தலைவன் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களையும் வழி நடத்தணும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரிஷா பற்றி அவதூறு வருகின்ற போது அது உண்மைதான் சொல்லிட்டு பொது வழியில கூட்டுன்னு வர்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஒரு நடிகனா இருந்தா நோ ப்ராப்ளம், ஒரு தலைவனா இருக்கின்ற போது அவனுக்கான குவாலிட்டி இருக்குதா என்ற விஷயம் அவனுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றியான தவறான புரிதல ரஞ்சினி நாச்சியார் அவர்கள் பொது வழியில போட்டு உடைச்சிட்டாங்க. நான் பேசினா தப்புன்னு சொல்லுவீங்க, ஆனா தவேகா நிர்வாகி இருக்கக்கூடிய ரஞ்சினி நாச்சியார் அவர்களே விஜய் மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க மனைவி
இவங்க 3 பேருமே வந்து விஜய்க்கு ஒர்த்து இல்லையாம். அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லப்பா, நீங்க போய் மக்கள் பிரச்சனையை பாருங்கப்பா அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த அம்மா விஜய் பின்னாடி இல்லை என்றாலும் கூட நம்ம விஜய் அவர்கள் சுதந்திரமாக திரைப்படத்தில் நடிப்பதற்கும் பணம் ஈட்டுவதற்கும் அந்த குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு விஜய்க்கு வழி விட்டுருப்பாங்க எவ்வளோ அழகா. ஆனால் 26 ஆண்டு காலம் விஜயுடன் வந்து பயணித்த அந்த அம்மாவும் அவங்களுடைய குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பிரச்சனையே இல்லையா. அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லையா, மதிப்பே இல்லையா. ஏன்டா இதை பற்றி பேசிக்கிறீங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தலடா, நீங்கள் போய் மக்கள் பிரச்சனை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாராம். இது ரஞ்சினி நாச்சியார் அவர்களுக்கு ஏற்புடையதே இல்லையா. ஒரு காலத்தில் அப்பா பற்றி விஜய் அவர்கள் பொது வழியில் பேசுனதா இருக்கலாம், இல்லை அப்பா கிட்ட அவங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கலாம், ஏதோ குடும்ப பிரச்சனை அப்படின்னு கடந்து போகணும். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய மகனுடைய செயலை கண்டு அப்பா அம்மா 2 பேரும் வருந்துகின்றார்கள். ரெண்டாவது, அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் நாகரிகமாக போய் நீதிமன்றத்தில் அவங்க நிவாரணம் கேட்குறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் நிவாரணம் கேட்கின்ற போது கூட சரியான பதில் அளிக்காம காலதாமதம் பண்றாராம. ஏன்னா விஜயுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா. ஏன்னா அவங்களுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் வேற வீடு கிடைக்கலையா. விஜயாவது எனக்கு ஏதாவது வீடு எடுத்து என்னை தங்க வைப்பா அப்படின்னு அந்த அம்மா வந்து நீதிமன்றத்தில் வந்து மனு போட்டு கேட்டிருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வேணான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடலாமா, சட்டப்படியாக சொத்தை பிரித்து கொடுத்துடலாமா. ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன், வீட்லேயே தங்க விட மாட்டேன், என்ன அர்த்தம்? உன்னுடைய செயல்பாடுகளை கண்ணியமாக கண்டித்தேன் நான், உன்னிடமிருந்து வெளியில தெரியாமையே பிரிஞ்சு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் எதுக்குமே ஒத்துக்காத இந்த விஜய் சட்டத்தின்படி தான் நாம் போய் நன்மையை நாட முடியும், விவாகரத்து பெற முடியும் அப்படின்னால பிறகு பேசி பார்த்துட்டு தான் நான் நீதிமன்றத்தை நோக்கி வந்தேன். அதனால நீதிமன்றத்துக்கு போயிட்டு இல்லை, வீட்டில் தங்க முடியாது போ அப்படின்னு என்னை விரட்டி அடிப்பது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? இப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படி பார்க்குறாங்க? தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளையா, தான் பெற்ற பிள்ளைகளை சரியா வளர்க்காத தந்தையா, இல்ல ஆண்டாண்டு காலமாக கணவனே தனக்கு பாதுகாப்பா இருப்பான் அப்படின்னு நினைச்சு விஜய் பின்னாடி வந்த விஜய்க்கு கழுத்து நீட்டின மனைவிக்கு கணவனா? எந்த விதத்திலும் சரி விஜயை பொறுத்த வரைக்கும் சரியா நடந்துக்கலையே. தனி மனித ஒழுக்கமானது விஜய்க்கு எங்க இருக்கிறது? தந்தையும் பார்த்துக்க மாட்டேன், தாயும் பார்த்துக்க மாட்டேன், தாயும் தந்தையும் கோயில் கோயிலா போய் அன்னதானம் போட்டு என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்களாம். அப்போ விஜய் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு பாருங்க. ஸோ மொத்தத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருந்தவங்களே வந்து திரிஷாவை கூப்பிட்டுக்குன்னு ஊர் ஊரா திரிஞ்சது பெரிய எதிர்ப்பலையை கிளப்பி இருக்கிறது. இன்னைக்கு ஒன்றும் அறியாத 18 வயது 20 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் ரசிப்பேன் என்று அவங்க பின்னாடி வரலாம். ஆனால் அந்த 18லேருந்து 20 வயசு வரைக்கும் பாரு, அவங்க மட்டும் ஓட்டு போட்டா போதுமா விஜய்க்கு? மற்றவங்களும் ஓட்டு போடணுமா இல்லையா? இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இலவசங்களை அறிவித்திருக்கின்றார். ஏன் இலவசங்களை அறிவித்த? இலவசத்துக்கு எதிராக தான் இருக்கிற ஆளுன்னு சொன்னீங்க, இப்ப இலவசங்களை ஏன் அறிவித்திருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு விஜய் சொல்றாரு, இலவசங்களை விரும்பக்கூடிய மக்களுடைய வாக்குகள் எனக்கு வேண்டுமா இல்லையா? அதில் மட்டும் எவ்வளவு விவரமாக்குறாரு பாருங்க. அப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கிறாங்க. ஒன்று வளர்ச்சி திட்டங்கள், இன்னொன்று இலவசங்கள். இப்படி இருக்கிறாங்க மக்கள். அதனால இலவசங்களை விரும்பக்கூடியவர்களும் விஜய்க்கு ஓட்டு போனோம்னா அப்ப இலவசங்களை அறிவிக்கணும். அப்போ நல்லது கெட்டது அரசியல் எல்லாமே சரிசமமாக வந்து கொண்டுகிட்டு போனோம், ஒன்னாவே கருதணும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவிக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை தெரியாம அப்படியே காளாங்குட்டிகள் இருக்காங்க இல்லையா, 20 வயசு கீழே அவங்க வாழ்கன்னு சொன்னா அப்படியே போலாமா? அதனால 20 வயதுக்கு மேல இருக்காங்க பாரு, அவங்களாம் சிந்திக்கின்ற திறன் படைத்தவர்கள். என் தலைவன் எப்படி இருப்பான், இப்படி இருப்பான், அப்படி இருப்பான் நம்பி முன்னாடி வந்தாங்க பாரு, அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீ ஏமாற்றம் அளிக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி நாச்சியார் அவர்கள் வந்து நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுத்து விஜயுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி திமுக இருக்குதா எனக்கு தெரியாது, சிபிஐக்கு பின்னாடி பாஜக இருக்குதா தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது, என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் ஒரு தலைவனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, ஒரு தலைவனாக என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை சரியா எடுக்காத காரணத்தினால்தான் விஜய்க்கு இத்தனை பிரச்சனைகளும். நிச்சயமா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கணும், சம்மனுக்கு ஆஜராயிருக்கணும். ஏன்னா அவர் தான் விருப்பப்பட்டு சிபிஐ விசாரணை கேட்டாரு. இன்னைக்கு கட்சி நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பொய்யான தகவலை சிபிஐக்கு கொடுத்துட்டு அவர் வேட்பாளர் நேர்காணல் பண்ண போறாராம். எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மனு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோம், விஜயுடைய ரசிகர்கள் வந்து வேட்பாளராக நிக்கிறதுக்காக விருப்ப மனு யாருமே கொடுக்கல.
அதனால களத்துல இறங்கி வேட்பாளரை தேடுங்க, கண்ணியமானவரா பாருங்க, பணம் வச்சுக்கணும்னா பாருங்க, மக்கள் செல்வாக்கு பெற்றவனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி ஆளை பிடிச்சாடா அப்படின்னு கட்டளை இட்டாங்க 2 நாளைக்கு முன்பு தான். ஆனா இப்ப என்ன வேட்பாளர் கழிச்சிட்டாங்களா, உடனே நேர்காணல் தானா அப்படின்ற கணக்கு தான் இருக்கிறது. அதனால சிபிஐ எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏடாகுடமா பதில் அளித்ததுனால தான், ஆவணங்களுக்கு எதிராகவே விஜயுடைய பதில் இருப்பதனால தான் இப்ப விஜய் அவர்கள் ஆஜரானார்னு வச்சுங்களேன், இப்ப தருகின்ற பதில் முரண்பாடா இருந்தா மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் அரசியல் புதுசலா போயிட்டு இருக்குது. என்ன தெரியுமா, பிஜேபி கூட்டணிக்கு வரணும் என்பதற்காக சிபிஐ ஆனது நெருக்கடி கொடுக்குது. சோ நான் வரல அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி விஜய் அவர்கள் உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல விஜய்க்கு 7:30 தொடங்கியாச்சு, எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவார்கள். இதுதான் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், இது பொய், அடிப்படை ஆதாரமற்று பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நாம சொல்றதெல்லாம் நடக்குது. ஆனா நான் சொல்ற அன்னைக்கு நடக்கல, அதே மாதிரி என்னைக்கு நடக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அன்னைக்கு நடக்கல. அதனால நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்க. காலம் தாழ்த்தி தாழ்த்தி ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு தான் வருது. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு ஆஜராகாதது அவர் நெருப்புடன் விளையாடுகின்றார். நிச்சயமா அவரை தூக்கி உள்ள வைப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பிஜேபியுடன் கூட்டணி போனார்னா பிரச்சனை இல்லை, திமுகவையும் பார்த்துக்குவாரு. திமுக தூண்டி விட்டு பேசுறதுக்கு வாடகை வாய்கள், அந்த வாடகை வாய்கிட்டையும் தப்பிப்பார். இல்லைன்னு வச்சுங்களேன், கட்சியை ஏண்டா தொடங்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுவார். அந்த அளவுக்கு வருத்தப்பட வச்சிருவாங்க திமுக காரங்க. விஜயகாந்த் என்ன ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலை வரக்கூடாதுன்னா பிஜேபி கிட்ட போய் அடக்கலமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.